ஹலோ ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து 2 days முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட்ஸ் தான், சும்மா ஒரு ஃபன்னு தான் அது. ஸோ ஒரு சாய் அபியங்கரோட ஃபேன், ஒரு குட்டி பையங்க, ஒரு மினிமம் பார்த்தா ஒரு 2nd standard 3rd standard போகிற பையன். அவன் வந்து சாய் அபியங்கர் மாதிரியே நல்லா அவுட்ஃபிட்லாம் பண்ணிவிட்டு அவர் மாதிரி ஹேர்லாம் பயங்கரமாக கட் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் இருந்தே பேசிகிட்டு இருக்கான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாய் அபியங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணுறாரு. ஸோ மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நிறுத்திடுவாங்க. பட் இவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் வாசிக்கிறாரு, அது நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நேற்று கூட ஒரு சாங் கேட்டேன், அதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சிருக்காங்க, இந்த நோட்ஸ்லாம் இருக்கான்னு நான் மறுபடியும் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு மூவியில் போட்ட சாங்ஸை இவன் ஏதோ வடச்சென்னை படம் மாதிரி டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் குட்டி பையன். ஸோ வடச்சென்னை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ டீகோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து ஸோ இந்த குட்டி பையன் வந்து இந்த சாய் அபியங்கரோட சாங்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நல்லா இருந்துச்சு. நானும் வந்து சாய் அபியங்கர் வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு வந்து யாரும் சொல்ல போகிறதே கிடையாது, அது யாரும் சொல்லவும் முடியாது. ஸோ அவர் வந்து போட்ட 3 ஆல்பம் சாங்ஸுமே ஹிட்டு தான். யூட் படமும் பார்த்தீங்கன்னா அவரால் தான் இன்னும் நல்லா ரீச் கிடச்சிது. பட் பையன் இல்லைங்க அவனும் பாவம். அவனுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணால் அவனுக்கு ஒரு சில சாங்ஸ் தான் வரும். ஸோ அதில் சாய் அபியங்கரோட சாங்ஸ் நிறைய வந்திருக்கு போல். அவன் அதை பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கான். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் இல்லைங்க, என்னோட மேக்ஸிமமே வந்து ஒரு வியூஸ் எவ்வளோ திரும்ப போகும், 300-400 தான் போகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 எனக்கு வியூஸ் வந்துருந்து. அதை விட பெரியவன் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே எனக்கு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. என்னடா இந்த வீடியோக்கு இவ்வளோ, இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஆதரவுலாம் வருதேன்னு. ஸோ ஆனால் பட் எனக்கு அதில் ஒரு வருத்தம் என்னென்னா, என்னோட ஓன் கண்டென்ட் போடல அப்படிங்கிறதா என்னோட வருத்தம். பார்க்கலாம் ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ். ஸோ இன்றைக்கி சண்டே, எல்லோரும் வீட்டில் சிக்கன் எடுத்து செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தாக இருங்க. ஈவினிங் வந்து மெரினா பீச் போக எல்லாம் குவிஞ்சு வந்துடாதீங்க. நானும் அப்படி தான் போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது மெரினா பக்கம். ஈவினிங் ஆனாலே படையெடுத்து வந்துடுறானுங்க மெரினா பக்கம். ஸோ பாய் ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ், எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ பாய்.